ஸோ வணக்கம் மக்களே, நான் தான் உதய் பயணங்கள். என்னடா எங்கடா இருக்க பார்த்தீங்கன்னா, பேக் மாட்டிட்டு கேப்பில் போட்டு எங்கடா இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சென்டரில் தாங்க இருக்கோம். இங்கேருந்து எங்கடா போகிறேன்னு நினைக்காதீங்க. இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வீடியோ தாங்க. சென்னை டு பெங்களூர் தாங்க போகிறோம். அதாவது லால்பாக் எக்ஸ்பிரஸில் போகிறோம். 3:30 தாங்க ட்ரெயின். ஸோ மணி 2 தான் ஆகுது. ஸோ சும்மா வல்லன்னு பேசாமல் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், நிறையா இன்ஜின்ஸ் எல்லாமே காட்டுவோம். என்னன்னா உதய் விளாக்ஸ்லேருந்து உதய் பயணங்களாக மாற்றிட்டேன்னு நினைக்காதீங்க. அதாவது இனிமே நம்ம சேனல் நேமே இதுவாக தான் இருக்கும். ஓகேங்களா? உதய் பயணங்கள் இனிமேல் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம விளாக்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேர் யாரா சூஸ் பண்ணாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம ஒரு விளாகர், அதாவது யூடியூபர் விளாகர் தான். அதாவது ட்ராவல் வித் அரவிந்த் ராஜ். ஓகேங்களா? அவர் விளாகர்ஸ் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர பாருங்கள். அண்ட் வாங்க நம்ம வளவலம் பேசாமல், டைம் நிறையாவே இருக்குது. மணி 2 தான் ஆகுது. ஸோ 3:30 தான் நம்ம லால்பாக் ட்ரெயின் சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறதுக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணிங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் நிற்கிறதுல பினாக்கின் எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல்லேருந்து விஜயவாடா போகிற ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து சென்னையிலேருந்து திருப்பதி போகிற ட்ரெயின். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் இன்னும் இங்கே தான் அரைவ் ஆகலை. இன்னும் மைசூர்லேருந்து சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து பெங்களூர் போவோம். பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து மைசூர் போவோம். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இன்னும் ட்ரெயின் வரல. ஸோ லோக்கல் ஷாட் பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி வாங்க, நானும் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன் இந்த ஜேர்னிக்காக. அண்ட் கைஸ் இந்த பக்கம் நிற்கிறதுல வந்து சென்னை அலகாபாத் பாட்னா அந்த ஊர் போகிற ட்ரெயின். அண்ட் இந்த பக்கம் நிற்கிது பார்த்தீங்களா, இது சென்னையிலேருந்து திருவனந்தபுரம், அதாவது கேரளா அது உள்ள போகிற இடம். ஸோ அதுக்கான உள்ள ட்ரெயின். அண்ட் நம்ம ட்ரெயின் பெங்களூர் போகிற ட்ரெயின் இந்த இடத்துல அரைவ் ஆகும். அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து லால்பாக் எக்ஸ்பிரஸ் வந்து ரொம்ப வருஷம், ஒரு 30 வருஷம் ஓடிட்டு ஒரு ட்ரெயின் தான். எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ இந்த ட்ரெயினுக்கு ஒரு ரேக் ஷேரிங் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்புறாங்க. இப்போ லால்பாக்லேருந்து ஆரம்பிக்கிறேன். சென்னையிலேருந்து கிளம்புது லால்பாகா கிளம்பி ஒரு நைட்டு போல் ஒரு 7:30-9 மணிக்கு போல் பெங்களூர் போய் ரீச் ஆகுது. பெங்களூரில் ரீச் ஆனோடனே அதே பெங்களூர்லேருந்து 6 மணிக்கு கிளம்பி சென்னைக்கு வந்து ஒரு 12 மணிக்கு வருது. 12 மணிக்கு வருது. 12:30 வரும். வந்துட்டு அதே அந்த ட்ரெயின் வந்து மைசூருக்கு ரேட் ஷேர் ஆகுது. எப்படி பார்த்தீங்கன்னா வந்து 12 மணிக்கு வருதுன்னா 12 மணிக்கு வந்து மைசூர் ரேட் ஷேராக மாதிரி 1:30 மணிக்கு மைசூருக்கு போகுது அந்த ட்ரெயின். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி இந்த ட்ரெயினுக்கு ரொம்ப டிமாண்டான ஒரு ட்ரெயின் தாங்க. ரொம்பவே ரேக் ஷேரிங் ஆகுது, நிறையாவும் கூட்டம் வருது. ஸோ பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி இந்த ஜேர்னிங்கில் எப்படி போகுது, எப்படி போகலான்னு பார்ப்போம். அண்ட் நான் ஷூட் பண்ணுற டேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரைடே. ஓகேங்களா? ஃப்ரைடே 12 2024. ஓகேங்களா? அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு நான் போகல. சென்னையிலேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் போகல. ஸோ நான் அங்கே கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் போகல. நான் பெங்களூர் கேண்ட், அதாவது கண்ட்ரோல்மெண்ட்லேயே நான் இறங்கிடுறேன். பிகாஸ் நான் வந்து ரிலேட்டிவ் வீட்டுக்கு, அதாவது எங்கள் சித்தி வீட்டுக்கு நான் போகிறேன். ஒரு சடன் பிளான் தான். ஸோ நான் வந்து சீக்கிரமாக டிக்கெட் புக் பண்ணிட்டு தற்காலெலாம் புக் பண்ணல, ரிசர்வேஷன் தான் பண்ணேன். அங்கே பெங்களூர் கண்ட்ரோல்மெண்ட் ஒரு பெங்களூர் ஸ்டாப் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சென்னை சென்ட்ரலில் ஒரு 3-2 தள்ளி பெரம்பூர் ஸ்டாப் வருது. அடுத்த ஸ்டாப்பே பெரம்பூர் தான். ஓகேங்களா? அதுவும் சென்னைக்குள்ளே ஏரியா தான். அதே மாதிரி தான் நம்ம பெங்களூர் கண்ட்ரோல்மெண்ட்லேருந்து அடுத்த ஸ்டாப் ஒரு 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் கழிச்சு கேஎஸ்ஆர் பெங்களூர் வந்துடும். அதே மாதிரி தாங்க இந்த ட்ரெயினும். அங்கே நம்ம ட்ரெயின் வந்து 2:30 தான் இங்கே அரைவ் ஆகும். பிகாஸ் அந்த ட்ரெயின் வந்து மைசூர்லேருந்து 5 மணிக்கு கிளம்பி இங்கே 2:30 வரவே ரொம்ப லேட் ஆகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 3:30 கிளம்புது. 1 hour அது ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் அரைவ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் டிலேங்க. 2:30 மணிக்கு வர ட்ரெயின் வந்து 3 மணிக்கு தான் அங்கே வராங்க. ரொம்ப நேரம் டிலேவாக வந்திருக்காங்க. பார்ப்போம், இன்ஜின் ஷாட் பார்ப்போம்.
நம்மளுக்கு வந்திருக்கிறது பேக் 7 ராயபுரம் ஷர்ட் தாங்க. வீடியோ எடுத்த கப்பல் பண்ணும்போது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, வீடியோ எடுக்கவே கூடாதுன்னு. அதுக்கப்புறம் நானும் வீடியோ கட் பண்ணிட்டேன். வீடியோ சரியாக எடுத்தாலும் தெரியல, எடிட் பண்ணாதான் தெரியும். ஓரளவு கேப்சர் பண்ணியிருக்கேன். கூட்டம் செம்ம கூட்டம், இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே ட்ரெயின் எடுத்துருவாங்க. அதை தான் டக்கு டக்குன்னு கேப்சர் பண்ணுறேன். குண்டான ஒரு கோச் போகிறோம். நம்ம கோச் வந்து D8. நாங்கள் போய் விசிட் பண்ணலாம். பேண்ட்ரி கார் இருக்குது இந்த ட்ரெயினில், ஆனால் உள்ளே விடலை. நான் கேட்டேன், பட் விடலை. எல்லாமே கேப்சர் பண்ணியாச்சு. இப்போ ட்ரெயின் கிளம்ப போகுது. 100 நிமிஷம் தான் இது கிளம்ப போகுது. ஸோ வாங்க ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ட்ரெயினில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்கட் சிப்ஸு வைக்கிறது ஹோல்டர், வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஃபுட் ரெஸ்ட் அண்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு டேபிள். நீட்டாகவே இல்லை, இதுவும் க்ளீன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா சாப்பிடும்போது சம் டஸ்டஸ் காற்று அடிக்கும்போது இதாகாதபடி க்ளீன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
இந்த ட்ரெயினுக்கு நிறைய சின்ன சின்ன ஸ்டாப்ஸ் இருக்குது. அடுத்தது வாலாஜா ரோடு, அடுத்தது காட்பாடி. செம்ம மழை காய்ஸ். காட்பாடிக்கு அடுத்து பயங்கரமாக மழை. இதெல்லாம் இப்போ கேட்க மாட்டாங்க தெரியுமா? இதெல்லாம் இப்போ கேட்க மாட்டாங்க. அவங்களா ஒரு டேஸ்ட் சொல்லுவாங்களா அப்படியே கைஸ். செம்ம கிளைமேட்டு, ஃபுல் மழை, நல்லா இருக்குது இந்த ஊர். எப்படி சொல்கிறது, இந்த ட்ரெயின் ஜர்னி நல்லா இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஃபுல் க்ரௌடு. அண்ட் நான் ஏதோ வீடியோ எடுத்திருக்கேன், சில ஸ்டேஷன்ஸ் காட்டல. அண்ட் ஆம்பூர் ரீச் ஆனது 1/2 மணி நேரம் டிலே தான். 6:30 தான் ரீச் ஆயிருக்கு.
டோட்டல் கரண்ட் ஆஃப். என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு வர ஆப் இதுதான். டோட்டல் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. கோயம்புத்தூர் டு சென்னை சென்ட்ரல் சதாப்தி எக்ஸ்பிரஸ் தான். vlog ரொம்ப டல்லாக வந்திருக்கும் எனக்கே தெரியுது. நானே டல்லாக தான் எடுத்திருக்கேன்னு எனக்கே தெரியுது. சம்டைம்ஸ் என்ன சொல்கிறது, கூட்டம் செம்ம கூட்டம் guys. எப்படி சொல்கிறது, அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த ரிசர்வேஷன் கோச்சில் ஏறிட்டு அந்த என்ட்ரன்ஸில் நிற்கிறாங்க. அதனாலே vlog எடுக்க முடியல. நானே காமிச்சிருப்பேன். அரக்கோணமோ என்னமோ ஊர் தாண்டோன்னே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நினைக்கிறேன் அரக்கோணம் நான் தாண்டோன்னே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். வாலாஜா ரோட் கிட்ட வரும்போது காமிச்சிருப்பேன். சுத்தமாக vlog எடுக்க முடியல. எனக்கு தெரியுது டல்லாக தான் எடுத்துருக்கேன். ஆனால் எனக்குன்னு ஒரு லெசனாக இருக்கும் போல். எனக்கு வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி ஒரு vlog எடுத்திருக்கேன். குப்பம் வந்திருக்கோம் கைஸ். ஆந்திரா ஸ்டேட், அதாவது பெங்களூர் ரூட்டில் ஆந்திரா ஸ்டேட் இருக்குது. குப்பம் ஸ்டேஷன். அண்ட் கிளைமேட் நல்லா இருக்குது கைஸ். இங்கே குப்பம் வந்தோன்னு அடுத்து பெங்களூரா ஃபுல் குளிராக இருக்கும். எனக்கு இந்த பெங்களூர் போகிறது தான் கைஸ் கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா வந்து 155, அதாவது ஒரு ஆளுக்கு 155 ருபீஸ். ஓகேங்களா? Luego me cobro con no pico que sirva la.
செம்ம மழை கைஸ் இங்கே பங்காரப்பேட்டில் இருந்து. சரி என்ட்ரு ஆகும்போது கேப்சர் பண்ணலான்னு பார்த்தா செம்ம மழை இங்கே. கேப்சரே பண்ண முடியல, ஃபோனே நினையுது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி ஓகே ரீச் ஆனது இப்படி ஸ்டேஷன் உள்ளே தான் போவோம், ஸ்டேஷன் உள்ளே போயிட்டு எங்கேயாச்சும் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். முடிஞ்சால் டிபாச்சர் ஆகும்போது நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். பங்காரப்பேட்டில் 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது, எதுக்குன்னு தெரில. செம்ம லேட்டு கைஸ், செம்ம லேட்டு. ஆனால் இந்த ட்ரெயினில் நீங்கள் போனீங்கன்னா செம்ம ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் 155 ஒரு பேருக்கு டிக்கெட் ஆகுது. ஸோ அதனால் உங்களுக்கு இது ஒர்த்து தான். அந்த 155ல் உங்களுக்கு வேஸ்ட்டு தான். ஏன்னா வந்து அண்டர்சர்வ்ட் டிக்கெட், அதான் அண்டர்சர்வ்ட் பேசஞ்சர்ஸ்லாம் வராங்களே, அவங்க வந்து ரிசர்வ் கோச்சில் ஏறிட்டாங்க. ரிசர்வ் கோச்சில் ஏறி அவங்க நம்ம சீட்டு ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரத்துக்குள்ளே நம்ம சீட்டில் உட்காந்துருவாங்க. அதனாலே ரொம்ப கஷ்டம் கைஸ். எனக்கு மிடில் பெர்த்து கிடச்சிது, அதாவது மிடில் சீட்டு கிடச்சிது. ஓகேங்களா, நான் வீடியோ எடுக்கிறதுக்காக நான் கதவாண்ட நிற்கிறேன். வீடியோ எடுத்து முடிச்சிட்டோன்னு சீட்டில் போய் உட்காடுறேன். என் சீட்டில் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. அவர் என்ன பண்ண முடியும்? போய் கதவாண்டதை நீங்கள் எந்திரிக்க சொல்ல முடியுமா? அதை போய் கதவாண்ட நின்றுட்டு அதுக்கப்புறம் வீடியோ ட்ரை பண்ணேன். பட் முடியல. வீடியோ எடுத்தாலும் கதவாண்ட நின்றாலும் அவ்வளோ க்ரௌடாக நிற்கிறாங்க. அண்டர்சோர் பேசஞ்சர்ஸ்லாம் இங்கே வாசல்லே உட்காந்துறாங்க, கதவாண்ட உட்காந்துறாங்க. சுத்தமாக வீடியோவே எடுக்க முடியல. அதுவும் ஃபோன் கேமரா வெளில நீட்டலாம் கூட எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க அப்போல்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நானும் விட்டுட்டேன். சரி ஓகே, ரொம்ப ஆனால் ரொம்ப வேஸ்ட்டு காய்ச்சி. எனக்கு இந்த ட்ராவல் எனக்கு இது ஒரு லெசனாக இருந்துச்சு. இவ்வளோ கட்டிட்டு நம்ம ட்ராவல் பண்ணணும்னா லால்பாகில் கண்டிப்பாக இப்படி வருவாங்க. அது லால்பாகில் மட்டும் இல்லை, மைசூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்லேயும் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்லேயும் கண்டிப்பாக ஏறுவாங்க. நான் இதுக்கு 5க்கு நான் 2 ஸ்டார் தான் எனக்கு தர முடியும் என்னால். பிகாஸ் வந்து சமோசா வாங்கினேன் கைஸ், முக்கியமாக சொல்லாமல் வந்துட்டு சமோசா வாங்கினேன். சமோசா வந்து 2 சமோசா நல்லா சாப்பிட்டேன். சரி இன்னொன்று சமோசா பிச்சு போட்டு நல்லா பொறுமையாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு பிச்சு போட்டு சாப்பிட்டா பிக்கும் போது அது ஒன்றா இருக்குதுல்ல, 2ஆக பிக்கும் போது நூலாக வந்துச்சு. ஸோ நூலாக வரும்போது கெட்டு போயிடுச்சு சமோசா. அதுவும் சாப்பிட்டேன். அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்கு. சரி ஓகே, வேறு என்ன பண்ணுறது, சாப்பிட்டேன். வெளில பெங்களூர் போயிட்டு ஏதாவது ஸ்ப்ரைட் 7 வாங்கிட்டு குடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். இப்போ 2வது வந்து குடிச்சிட்டு ஒருத்தவங்க ஏறினாங்க. யூஸ்வலாக அண்டர்சோலில் வந்து டிடிஆர்லாம் வரமாட்டார்ல. சரி இதில் எந்த ஏறினோடனே ரெஸ்டாரண்ட் போய்ட்டு குடிச்சிருக்காங்க. செகண்ட் திங், அதாவது 3வது திங் வந்து முக்கியமாக சிகரெட் ஸ்மோக் பண்ணியிருக்காங்க. உள்ளே போய்ட்டு ஸ்மோக் பண்ணிட்டு அந்த ஜன்னல் வழியாக ஊதி விடுறாங்க. அந்த லைட்டாக கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஊதி விடுறாங்க. ஸ்மெல்லு தெளிவாக வந்துடுச்சு. அண்ட் டீ கூட தண்ணியாக இருந்தது. சரி டீ நல்லா இருக்குன்னு பார்த்தா டீ கூட ரொம்ப தண்ணியாக இருந்தது. குடிக்க கூட முடியல. அதுவும் வாமிட்டாக வருது. அதாவது வாமிட்டாக வருதுன்னு சொல்ல, வாமிட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வேஸ்ட்டு கைஸ், சுத்தம் வேஸ்ட். இந்த ட்ரெயினில் போயிடாதீங்க. போனீங்கன்னா ஏசி சேர் கார் புக் பண்ணிட்டு அழகாக போயிட்டு வாங்க. ஓகேங்களா, எப்படா பெங்களூர் போய் ரீச் ஆகும் நான் இருந்துட்டுக்கிறேன். இந்த ட்ரெயின் போகிற பார்த்தா சுத்தம் வேஸ்ட்டு கைஸ், செம்ம வேஸ்ட்டு. இந்த ட்ரெயினில் நீங்கள் போனீங்கன்னா எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து காஸ்ட் ரொம்ப கம்மி. 155 தான் ருபீஸ் நான் சொன்னேன்ல. ஸோ அதில் ரொம்ப காஸ்ட்டு கம்மி தான். ஓகேங்களா, ஆனால் என்ன பெஸ்ட்டுனா காசு தான். ஸோ 155 ருபீஸ் கட்டிட்டு அழகாக இப்போ போய்ட்டு வரலாம். முக்கியமாக இந்த ட்ரெயினில் போயே ஆகணும் அப்படின்னா வேறு என்ன பண்ணுறதுன்னா ஏசி புக் பண்ணிடுங்க. ஏசி சேர் கார் இருக்குல்ல, அது புக் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட 500 ரூபாவோ சம்திங் வரும். ஓகேங்களா, நான் டிக்கெட் ரேட்டு சைடில் போடுறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, 500 ரூபா தான் எதுவும் சம்திங் ஆகும். ஏசி சேர் காரில் போனீங்கன்னா வந்து அண்டர்சர்வ்ட் பேசஞ்சர்ஸ் கூட ஏறவே மாட்டாங்க. உங்கள் சீட்டில் வந்து உட்காரவும் மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன, ஃபுட்டுக்காக நீங்கள் பார்த்து யோசிச்சு வாங்குங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா,
9, 6, 0, 7 ಲಾಲ್ಬಾಗ್ ಸೂಪರ್ ಫಾಸ್ಟ್ ಎಕ್ಸ್‌ಪ್ರೆಸ್ ಚೆನ್ನೈ ನಿಲ್ದಾಣದಿಂದ ಕೇಸರಹಳ್ಳಿ ನಿಲ್ದಾಣದ ತನಕ ಹೋಗುವ ಗಾಡಿ 4ನೇ ಪ್ಲಾಟ್‌ಫಾರ್ಮ್ ರಲ್ಲಿ ಬಂದಿದೆ. यात्रियों कृपया ध्यान दीजिए गाड़ी संख्या 1 காய்ஸ் எக்ஸைட்டாக கிருஷ்ணராஜபுரம் வந்திருக்கோம். குளுன்னு இருக்குது காய்ஸ், சத்தியமாக குளிருது காய்ஸ், பயங்கரமாக குளிருது. மழையும் நல்லா பெய்யுது, நல்லா இருக்குது பெங்களூர் கிளைமேட்டு. அவன் இருந்தாலும் ட்ரெயின் லேட்டாக இருந்தாலும் ஃபுட்டு சரியில்லைனாலும் அண்ட் சம் இஷ்யூஸ் வீடியோஸ் சரியாக எடுக்கலனாலும் அண்ட் இங்கே பெங்களூருக்கு வந்தாலும் ஒரு செம்ம கிளைமேட் கைஸ், நல்லா சில்லுன்னு இருக்குது. ஒரு உள்ளுக்குள்ளே ஹாப்பினஸ் தருது. என்னமா கோவமாக இருந்தாலும் என்னடா வீடியோ சரியாக எடுக்கலையே அப்படின்னு ஒரு பக்கம் கோவமாக இருந்தாலும் ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து பெங்களூர் கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது, நல்லா இருக்குது கிளைமேட்டும். அப்படியே சிட்டி அதான் வரும்போது வீடியோவில் கேப்சர் பண்ணல, சிட்டி சைடு சூப்பராக இருந்துச்சுல்ல பெங்களூர் இதுக்கும். இதான் கைஸ் கிருஷ்ணராஜபுரோட மெயின் சிட்டி தான். எவ்வளோ டிராஃபிக் பார்த்தீங்களா கைஸ், செம்ம ஜில்லுன்னு இருக்குது கைஸ். பாருங்களேன், மரத்தை பாருங்களேன், இந்த ஏர் வருதுல்ல, அந்த காற்றடிக்கும்போது அந்த இதாக இல்லை. அண்ட் மேலே மெட்ரோ போகுது, பெங்களூர் மெட்ரோ. நல்லா இருக்குது கைஸ், இந்த வியூ சூப்பராக இருக்குது கைஸ். கீழே பார்த்தீங்கன்னா ரோட் டிரான்ஸ்போர்ட்டு, மேலே பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில்வேஸ், அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரயில்வே, அதாவது இந்தியன் ரயில்வேஸ். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணராஜபுரம் தாங்க எல்லா மக்களும் இறங்குறாங்க, எல்லாருமே இறங்குறாங்க. பார்த்தீங்களா கூட்டத்தை பாருங்களேன், கூட்டம் கம்மியாயிடுச்சு, கூட்டத்தை பார்த்தீங்களா. ஸோ கிருஷ்ணராஜபுரத்தில் தாங்க பெங்களூர் கண்ட்ரோல்மெண்ட்டில் கேஎஸ்ஆர் பெங்களூரில் ஸோ இந்த 2 ஸ்டாப்பில் நிறைய பேர் இறங்குறத விட கிருஷ்ணராஜபுரத்தில் தாங்க நிறையா பேர் இறங்குனாங்க. சத்தியமாக சில்லுன்னு இருக்குது கைஸ், உடம்பு தாங்குமா தாங்காதுன்னு தெரியல, பயங்கரமாக நடுக்குது. எல்லாருமே ஸ்வெட்டரோட உட்காந்து தான் இருக்காங்க, செம்மையாக குளிருது கைஸ். இங்கே வரவங்களும் ஸ்வெட்டர் போட்டு தான் வராங்க. கைஸ் இந்த வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல கைஸ். அப்படியே அவுட் இந்த வீட்டு பின்னாடி ஃபுல்லாக மவுண்டன்ஸ் தெரிகிற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது கைஸ் இந்த வியூ. ஆனால் இன்னும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது கொஞ்சம் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக பெங்களூர் கண்ட்ரோல்மெண்ட் வந்தாச்சு. இந்த ரிவ்யூக்காக தான் நான் இந்த பக்கமே நிற்கிறேன். இங்கே வேறு பிளர்ராக
கைஸ் இந்த கோச்சில் பாருங்க காலியாக போகுது, எம்டி ரேக் மாதிரி போகுது. ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ் தான். டாட்டா லால்பாக் பார்த்தீங்கன்னா பெங்களூர் கல்ட்ரோமெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. தெரிதா தெரில, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குதா? இது இங்கே சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குதுங்க. பெங்களூர் கண்ட்ரோல்மெண்ட் வந்தாச்சு, சென்னையிலேருந்து பெங்களூர் கண்ட்ரோல்மெண்ட் வந்தாச்சு. ஆனால் எனக்கு இந்த ஜேர்னி வந்து எனக்கு வேர்ஸ்ட்டாக தான் போச்சு. பட் அந்த லால்பாக் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுக்குல அந்த பேரை மட்டும் அது லால்பாக் மட்டும் காப்பாற்றுது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், எல்லா சர்வீஸும் நாட் அண்ட் க்ளீன். பிகாஸ் ஃபுட்டும் சரியில்லை, சாப்பிட்ற டேபிளும் சரியில்லை, பேசஞ்சர்ஸும் அண்டர்சோல் பேசஞ்சர்ஸில் வந்து ரிசர்வ் பேசஞ்சர்ஸ்லாம் ஏறுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி எனக்கு இந்த ஜேர்னி வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக போச்சு. பிகாஸ் வந்து நான் தான் சொல்கிறேன்ல, இந்த அண்டர்சோல் பேசஞ்சர் வந்து ரிசர்வ் பேசஞ்சர்ஸில் ஏறிட்டாங்களா, ரிசர்வ் கோச்சில் ஏறிட்டாங்களா. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து இந்த லால்பாக் இந்த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து பிடிக்காத ஒரு விஷயம். நான் ஏன் இப்படி தங்கி பேசுகிறேன்னா, அதாவது திக்கி பேசுகிறேன்னா, அங்கேருந்து இங்கே வந்துட்டு கைஸ் சூக்கேஸ் வேறு இருக்கா, பேகும் வெயிட்டாக இருக்கா, சுத்தமாக முடியல. அண்ட் அதே மாதிரி குளிர்து இன்னொன்று, அதனால் எனக்கு செட் ஆகலை இந்த கிளைமேட்டாக, எனக்கு சுத்தமாக புரியல. ஸோ அதை விடுங்க. அண்ட் கைஸ் முக்கியமான ஒரு விஷயம், நெக்ஸ்ட் vlogல உங்களை நான் சந்திக்கிறேன் கண்டிப்பாக. அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி vlog வீடியோஸ் வர வாய்ப்பு, இப்போ முன்னாடியே சொல்லிட்டு வர வாய்ப்பு இருக்குது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். லைக் மட்டும் பண்ணிக்கோங்க கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. 300 சப்ஸ்கிரைப் ரீச் ஆக போகிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை கைஸ்.